ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். புதினா தக்காளி புலாவ் இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் இதை வந்து இன்றைக்கி இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இன்ஸ்டன்ட் பாட்டுங்கிறது அப்படியே நீங்கள் குக்கர்லேயும் பண்ணலாம். குக்கருக்கான ஸ்டெப்ஸும் வந்து நான் சைட் பை சைட் சொல்லிட்டு வர போகிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. யார் யார் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ எனக்கு இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க பார்க்குறதுக்கு முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி வந்து புதினா தக்காளி புலாவ் ஏன்னு சொல்லியிருக்கேன்னா, புதினா வந்து வெறும் புதினா புலாவ்னா நம்ம வந்து புதினா ஜாஸ்தியாக போடுவோம்ல. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதினா அவ்வளோக்கா தேவைப்படாது. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து எந்த கப்பில் ரைஸ் எடுக்கிறேனோ அதே கப்பில் நம்ம புதினாவும் மெஷர் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ஒரு கட்டுன்னு சொன்னோன்னா ஒவ்வொரு கடைக்குமே அந்த கட்டு சைஸ் வந்து மாறும் இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கு பார்த்தாலும் வந்து உங்களுக்கு வந்து அந்த கட்டு எவ்வளோ இருக்குங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் நான் மெஷர் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நான் எந்த கப்பில் ரைஸ் எடுக்கிறேனோ அதில் வந்து புதினா வந்து நான் வச்சு காமிக்கிறேன். கிட்டத்தட்ட 2 கப்பு புதினா. ஸோ இந்த மாதிரி அளவில் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 2 கப்பு பாஸ்மதி ரைஸ்னால் 2 கப்பு புதினா. இதே 1 கப்புனா 1 கப் புதினா அது மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தக்காளியோட அளவு பார்த்திங்கன்னா, பெரிய சைஸ் தக்காளி, மீடியம் சைஸ் கூட கிடையாது, பெரிய சைஸ் தக்காளி 1 1/2 தக்காளி போல் எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே பெரிய சைஸு பெரிய வெங்காயத்துலேயே சின்ன சைஸ் மீடியம் சைஸ்லாம் இருக்கும். ஸோ அது மாதிரி இல்லாமல் பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க 1. ஸோ இதுதான் வந்து அளவுங்க. இதோட மெயின் அளவு இது காமிக்கணுங்கிறதுக்காக நான் காமிக்கிறேன். மற்ற அளவுலாம் நான் வீடியோ போக போக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மொதல் ஸ்டெப் வந்து மிக்சியில் ஒரு அரைச்சி எடுக்கணும். அது என்னென்ன அரைக்க போகிறோன்னா, நான் தக்காளி வந்து இது மாதிரி ரஃப்பாக வெட்டி வச்சுருக்கேன். அப்போ தான் மிக்சியில் ஈஸியாக அரைப்படும். அதே சமயம் நம்ம புதினாவும் கழுவி ரெடியாக வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த தக்காளியும் புதினாவும் மட்டும் அரைச்சி எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. பூண்டோ இஞ்சியோ இதில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த 2 மட்டும் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம தக்காளியும் புதினாவும் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா தண்ணி கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அது மாதிரி சேர்த்துக்கலாம். நிறையா தண்ணி சேர்க்க தேவையில்லை. இதிலே தக்காளியிலே உங்களுக்கு அந்த தண்ணி இது வந்து வருங்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கல ஃபஸ்ட்டு அரைக்கும்போது. இப்போ நம்ம மிக்சியிலேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அந்த கேப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எந்த கப்பில் நான் உங்களுக்கு புதினா அளந்தேனோ அதே கப்பில் 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் சும்மா கழுவி மட்டும் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்ததை முதல்ல வந்து மெஷர் பண்ணிக்கணும். எதுக்காக நம்ம இதை மெஷர் பண்ணுறோன்னா, நம்ம இப்போ வந்து புலாவ் வந்து உங்களுக்கு பொலன்னு வரணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து தண்ணி அளவு உங்களுக்கு தெரியணும். அதுக்காக நம்ம இப்போ வந்து அந்த தண்ணி அளவு கரெக்டாக எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மிக்ஸில் எவ்வளோ கப்பு இருக்குங்கிறத பார்த்தோன்னா, நமக்கு வந்து 1 1/2 கப் இருக்குது. என்னோடய இன்ஸ்டன்ட் பாட்டில் வந்து 1 கப் அரிசிக்கு 1 1/2 கப்பு தண்ணி அது மாதிரி தான் சேர்ப்பேன். இதே நீங்கள் குக்கரில் பண்ணுறதா இருந்தால் 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப்பு அந்த மாதிரி வந்து கணக்கு பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துட்டு பாக்கி வந்து நீங்கள் வந்து தண்ணி வந்து சேர்க்கணும். இப்போ வந்து நான் 2 கப்பு பாஸ்மதி ரைஸு இன்ஸ்டன்ட் பாட்டுக்கு டோட்டலாக 3 கப்பு தண்ணி தேவைப்படுது. இதில் வந்து 1 1/2 கப்பு வந்ததுனால நான் எக்ஸ்ட்ராவாக 1 1/2 கப் தண்ணி மட்டும் பிடிச்சி இதுலேயே சேர்த்துக்கிறேன். இதே குக்கராக இருந்துச்சுன்னா மொத்தம் 4 கப்பு தண்ணி தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி அளவு இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து சேர்த்து கலந்து வச்சாச்சு. இப்போ நான் இன்ஸ்டன்ட் பாட்டை வந்து ப்ளக் ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஆன் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணேன்னா சாட்டே மோட் தான் ப்ரெஸ் பண்ணி எடுத்திருக்கேன். சாட்டே ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இது வந்து ஹாட் போர்ஷனுக்கு மாறணும். ஹாட் போர்ஷனுக்கு மாறின பிறகு தான் நம்ம வந்து எண்ணெய் வந்து ஊற்றணும். இப்போ நம்ம எந்த கப்பில் வந்து பாஸ்மதி ரைஸ் மெஷர் பண்ணோமோ அதே கப்பில் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா பாதி அளவு எண்ணெய். இந்த புலாவுக்கு இந்த அளவு எடுத்துக்கணும். 1 கப்புனா இதை விட பாதியை எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் அதாவது 2 கப்புக்கு இந்த கப்பில் பாதி அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி பட்டை சாமான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா, பட்டை 2, கிராம்பு 5, ஏலக்காய் 4, மராத்தி மொக்கு 1. இந்த மராத்தி மொக்கு வந்து ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. அது வந்து உடைக்கவோ இது பண்ணவோ கூடாது, முழுசாக தான் போடணும். அதே மாதிரி ஒரு 1/2 கைப்பிடி முந்திரி இது மாதிரி 2 2ஆக பாதியும் 1 பாதியுமாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த இன்ஸ்டன்ட் பாட் வந்து ஹாட் போர்ஷனுக்கு மாறப்போகுது. இது மாறின பிறகு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, எண்ணெய் எடுத்து ஊற்றணும். எ எ அதாவது
குக்கரில் பார்த்தீங்கன்னா, நீங்க டைரெக்ட்டா ஸ்டவ் மேல வச்சுட்டு, குக்கரில இருக்க தண்ணிலாம் வடிஞ்ச பிறகு, நீங்க வந்து குக்கரும் நல்லா சூடான பிறகு எண்ணெய் ஊத்துவீங்க இல்லையா? அதே மாரி தான் இந்த இன்ஸ்டன்ட் பாட்லயும் நம்ம சாட்டே மோட் ப்ரெஸ் பண்ணியிருந்தாலும், அது வந்து ஹாட் போர்ஷனுக்கு மாறுன பிறகு தான் நம்ம வந்து இதில வந்து எண்ணெய சேர்க்கணும். அண்ட் வெயிட் பண்ணலாம். இது வந்து ஹாட்க்கு மாறும். இப்போ பாருங்க ஹாட்க்கு மாறிடுச்சு. ஸோ இது மாரி இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, நம்மளோட வெசல் வந்து இப்போ ஹாட்டா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த எண்ணெய வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்த பிறகு நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன சேர்க்க போகிறோன்னா, முந்திரி பருப்பு சேர்க்குறோம். எதுக்காக நான் ஃபஸ்ட்டு பட்டை சாமான் சேர்க்கலன்னா, பட்டை சாமான் வந்து சூடா சேர்த்தோன்னா நம்மளுக்கு வந்து வெடிக்கும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி அதே சமயம் உங்களுக்கு வந்து லைட் ப்ரவுன் ஆகணும். அதனால நம்ம ஃபஸ்ட்டு முந்திரி சேர்க்குறோம். முந்திரி சேர்த்துட்டு லைட்டாக வந்து வறுபட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம இந்த பட்டை சாமான்லாம் சேர்த்துக்கலாம். அதாவது பட்டை 2, கிராம்பு 5, ஏலக்காய் 4, மராத்தி மொக்கு 1 அது சேர்த்துருக்கேன். ஸோ இந்த முந்திரியும் பட்டை சாமானும் லைட்டாக வறுத்த பிறகு அதோட 10 பல்லு பூண்டு வந்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்த கையோட நம்ம வந்து வெங்காயமும் சேர்த்துக்கலாம். அந்த ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த 4யும் வந்து பார்த்திங்கன்னா, நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும். இதே நீங்கள் குக்கரில் சேர்க்குறதா இருந்தால் கூட இதே ப்ரொசீஜர் தாங்க. இதே மாதிரி வரிசையாக நீங்கள் சாமான் சேர்த்துட்டு வதக்கி விட்டே வந்துருக்கணும். இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நம்ம வதக்கி விடலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். அதே சமயம் நம்மளோட ஹாட் போர்ஷன்லேருந்து திரும்ப ஆன் போர்ஷனுக்கு மாறிச்சு. அது நம்மளுக்கு வெசல் ஹாட்டாக இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். திரும்ப அது வந்து ஆன் போர்ஷனுக்கு மாறுதுன்னா, அது வந்து நார்மலாக அது வந்து அதோட சாட்டே மோடில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 6 பச்சை மிளகாய் நடுவில் கீறி வச்சுருக்கேன். அதையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இதையும் சேர்த்துட்டு இது வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நம்மளோட முந்திரி பருப்பு கரெக்டாக வந்து வறுபட்டுருக்கு. ஸோ அதனால தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து முந்திரி சேர்க்குறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, வெங்காயம் வந்து நல்லா வந்து வறுபட்டுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கழுவி வச்சுருந்தோம்ல ரைஸு, அதை வந்து சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு 1 நிமிஷம் வந்து லைட்டாக பரட்டி விட்டுக்கலாம். அந்த எண்ணெயோடு நம்ம பரட்டுறதா இருந்துச்சுன்னா, அரிசி வந்து இன்னும் நல்லா பொல பொலன்னு வரும். அதனால வந்து ஒரே 1 நிமிஷம் பரட்டி விட்டுக்கலாம். நம்ம வந்து அரிசி வந்து ஊற வைக்கவே இல்லை. அதாவது ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து பாஸ்மதி ரைஸுங்கிறதுனால நம்ம அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, 1 நிமிஷம் அரிசி பெரட்டின பிறகு நம்மளோட அந்த தக்காளியும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? புதினா எல்லாமே சேர்த்து ஸோ அதே வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க. 3 கப்பு அளவு இருக்கும். ஸோ அந்த மிக்ஸை சேர்த்துட்டு உப்பு வந்து பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் உப்பு. 2 கப்பு பாஸ்மதி ரைஸ்க்கு 2 டீஸ்பூன் உப்பு. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு காய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உருளைக்கிழங்கு, பட்டாணி இந்த வெங்காயம் வதக்கும் போதே சேர்த்து அது வந்து முக்கால் அளவுக்கு வெந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு காய் சேர்க்க பிடிக்கும்னா. உருளைக்கிழங்கு, பட்டாணி சேர்த்தா நல்லாயிருக்கும். கேரட், பீன்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து இதோட ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் அப்படியே காமிச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம கேஸ்கெட் போட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம். மூடி போட்டு மூடிட்டு சீலிங் போர்ஷனில் விசிலை வச்சுருங்க. விசிலை வச்சுட்டு இப்போ கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம வந்து மேனுவல் மோட் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆன் மட்டும் பண்ணிட்டோன்னா அது ஒரு டைம் காமிக்கும். அது டைம் உங்களுக்கு ஓகேனா அதோட விட்டுடலாம். இல்லை டைம் நாட் ஓகேனா அது வந்து நம்ம மாற்றி வச்சுக்கணும். நான் வந்து 6 மினிட்ஸ் போல் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா, இது 5, 4 அது மாதிரி இறங்கிட்டே வரும். அது வந்து 0 வரைக்கும் வந்த பிறகு நம்ம வந்து கேன்சல் பண்ணணும். இதே குக்கரில் பார்த்திங்கன்னா, நீங்கள் அப்படியே விசில் போட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டா எடுத்தால் போதும். கரெக்டாக உங்களுக்கு குக்கரில் வந்து சரியாக வந்துடும். ஆனால் தண்ணி அளவு மட்டும் நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. அதில் வந்து 4 கப்பு தண்ணி அளவு இருக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே. ஸோ இதே தான் டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 கிட்ட வந்துடுச்சு. 1லேருந்து 0 போர்ஷன் வந்துடுச்சு. இப்போ இந்த வரப்போது உங்களுக்கு பீப் சவுண்ட் கேட்கும். நீங்கள் வந்து அதை ஆஃப் பண்ணிட்டு ப்ளக்கை ரிமூவ் பண்ணிடுங்க.
அண்ட் இப்போ வந்து நேச்சுரல் ரிலீஸ் ஆகணும். ஒண்ணு வந்து நேச்சுரல் ரிலீஸ் பண்ணலாம். இல்லைனா நாமளே வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். பட் அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு 5 to 10 நிமிஷத்துக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும். நாமளே ரிலீஸ் பண்ணணும்னா. இல்லை நேச்சுரல் ரிலீஸ்னால் கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகி அதுவே வந்து வால்வ் இறங்கும். இறங்கும்போது நம்ம வென்டிங் போர்ஷன் மாற்றிட்டு லிட்டை திறந்துக்க வேண்டியதுதான். இதே குக்கரில் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் வச்சுருவோம் இல்லையா, கம்ப்ளீட்டாக நேச்சுரலாக கூல் டவுன் ஆகட்டும்னு. ஸோ அதே மாதிரி தான் இன்ஸ்டன்ட் பாட்லேயும். ஸோ இப்போ இது வந்து கூல் டவுன் ஆயிடுச்சுன்னா அந்த வால்வ் வந்து உங்களுக்கு கீழே இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம வென்டிங் மாற்றணுன்னா ஸ்மோக் இது ஆவி ஸ்டீம் எதுவும் வெளில வராது. அதாவது ப்ரெஷர் வந்து கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைஸும் வந்து சூப்பராக வெந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணியே நம்ம வந்து திறந்துக்கலாம். புலாவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இதே வந்து நம்ம குக்கரில் இல்லை வந்து டைரெக்டாக நீங்கள் ஒரு வெசலில் புலாவ் பண்ணுறீங்கன்னா அதோட மெத்தட் எல்லாமே டிஃப்ரெண்ட். அது நான் உங்களுக்கு இன்னொரு நாள் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து உங்களுக்கு குக்கர் மெத்தடும் நான் சொன்னது வந்து ஈஸியாக இருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் பண்ணுறதா இருந்தால் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வால்வ் இறங்கிடுச்சு, நம்ம வென்டிங் போர்ஷனில் மாற்றிட்டு லிட்டையும் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா புலாவ் பாருங்க எவ்வளோ பொல பொலன்னு சூப்பராக வந்திருக்குன்னு. ஸோ இப்போ வந்து நம்ம திறக்கும் போதே அவ்வளோ ஒரு வாசனை சூப்பராக இருந்துச்சு. அந்த புதினா வாசம் அந்த தக்காளியோட மிக்ஸ் பண்ணி அந்த ஒரு பிரியாணி ஃப்ளேவர்லேயே இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. முந்திரி பருப்பு எல்லாமே பாருங்கள் பெர்ஃபெக்டாக அந்த கரெக்டான கலரில் வந்து வறுபட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ரெகுலராக நம்ம ப்ளைன் புலாவ் பண்ணுறதை காட்டியும் இது மாதிரி புதினா தக்காளி அதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி புலாவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அதுவும் அரைச்சி போட்டு நம்ம பண்ணுறதுனால அதோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த ஒரு முந்திரி பருப்பை எடுத்து அந்த ரைஸோடு எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள் நான் எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ வந்து ரைஸ் வந்து உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஒரு லம்ப் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். அதே சமயம் இந்த புலாவுக்குலாம் எல்லாமே இஞ்சி பூண்டு எப்போதும் புலாவுக்கு போட மாட்டாங்க. அதனால் நான் பூண்டு மட்டும் தான் வெட்டி போட்டிருக்கேன். அதோட ஃப்ளேவரும் சூப்பராக இருந்துச்சு சாப்பிடும்போது. ப்ளஸ் அந்த புதினா ஃப்ளேவர் புதினாவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டாமினேட் பண்ணாமல் அளவாக சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த ரெசிபி வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட எந்த ஒரு சப்ஜினாலும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். நல்லாவே மேட்ச் ஆகும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.